Evening to all. ஸோ லாஸ்ட் கிளாஸ் என்ன பார்த்தோம்னா கேண்டா செட்டை பற்றி கொஞ்சம் பார்த்தோமா. இப்போ அதோட எக்ஸ்டென்ஷன் அது எதோடு நிற்கிது. கொஷின் நம்பர் இதில் கொஷின் நம்பர் 5 நினைக்கிறேன். ஓகே, இப்போ கொஷின் நம்பர் 6 அதுலேருந்து கண்டினியூ பண்ணோம். ஸோ லாஸ்ட்டு வந்து கேண்டா செட் வந்து காம்பேக்ட்னு நம்ம முடித்தோம். ரைட், இப்போ நமக்கு என்ன தெரியும்னா we know that compact set is closed ன்னு தெரியும். closed in 0,1 ன்னு தெரியும். ஓகேங்களா, காம்பேக்ட் செட் C is closed. இப்போ C is closedனா அதோட க்ளோஸரும் C ஈக்குவலாக தானே இருக்கும். க்ளோஸ்டு தானே, C க்ளோஸ்னால் அதோட க்ளோஸரும் C ஈக்குவலாக இருக்கும். ஸோ அதனால் இப்போ என்ன வரும், டெரைவேட் செட் ஆஃப் சியும் C ஈக்குவலாக தானே இருக்கும். C ஓகே, டெரைவேட் செட்டு சியோட டெரைவேட் செட் வந்து இட்ஸ் செல்ஃப். ஸோ ஹென்ஸ் எவ்ரி பாயிண்ட் இன் C இஸ் எ லிமிட் பாயிண்ட் ஆஃப் C in 0,1. ஸோ என்ன சொல்கிறோம்னா இந்த கேண்டா செட்டில் இருக்கிற ஒவ்வொரு பாயிண்ட்டும் அந்த செட்டுக்கு லிமிட் பாயிண்ட்டாக இருக்குதுன்னு சொல்கிறோம். ஓகேங்களா, ஸோ இது ரொம்ப முக்கியமான ரிசல்ட். ஹென்ஸ் ஓகே, லிமிட் பாயிண்ட்டாக என்னது ஃபஸ்ட் நமக்கு டெஃபினிஷன் ஃபார் லிமிட் பாயிண்ட். ஸோ லிமிட் பாயிண்ட்னா லெட் எக்ஸ் டிங்கிற ஒரு மெட்ரிக் ஸ்பேஸ் எடுத்துக்கிறோம். அதுக்கு ஒரு சப்செட் எடுத்துக்க போகிறோம். ஸோ இந்த மெட்ரிக் ஸ்பேஸில் ஏதோ ஒரு எலமெண்ட் வந்து இந்த செட்டுக்கு லிமிட் பாயிண்ட்டாக இருக்கணும்னா என்ன அர்த்தம், அந்த பாயிண்ட்டை சுற்றி எந்த ஒரு நெய்பர்ஹுட் எடுத்தாலும் ஏல இருக்கிற மாதிரி ஒரு பாயிண்ட் வந்து அந்த பாயிண்ட்டை தவிர ஏதாச்சும் ஒன்று இருக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா அந்த அந்த பாயிண்ட் வந்து லிமிட் பாயிண்ட் சொல்லுவோம். ஸோ இங்கிலீஷில் எப்படி சொல்லுவோம்னா a point B belongs to X is said to be limit point of A if every neighborhood of A contains a point other than that point. ஏன்னா இப்போ ஆக்சுவலாக நெய்பர்ஹுட் இப்போ ஆர் ரேடியஸை வச்சு ஏ இஸ் தி நெய்பர்ஹுட் எடுத்தால் கண்டிப்பாக அதில் ஏ இருக்க தான் செய்யும். ஏ பிலாங்ஸ் டு திஸ் செட். அந்த ஏ தவிர வேறு ஏதாவது ஒரு பாயிண்ட் இருக்கான்னு தேடணும். ஓகேங்களா, இதுதான் லிமிட் பாயிண்ட் டெஃபினிஷன்ஸ். இது பின்னாடி நம்ம பார்க்கும்போது பார்க்கலாம். ரைட், இப்போ வந்து சியில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு பாயிண்ட்டும் லிமிட் பாயிண்ட்னு வந்துருச்சு. ஓகே, இப்போ நெக்ஸ்ட் என்னது, சிக்கு ஐசோலேட்டட் பாயிண்ட்ஸ் இருக்கா இல்லையான்னு பார்க்கலாமா. ஐசோலேட்டட் பாயிண்ட்ஸ்னு அர்த்தம் டெஃபினிஷன் ஃபார் ஐசோலேட்டட் பாயிண்ட்ஸ். லெட் எக்ஸ் டிபி மெட்ரிக் ஸ்பேஸ், ஒரு சப்செட்டை ரெடி பண்ணுறோம், ஏங்கிறது சப்செட்டு. ஸோ இப்போ அதில் இந்த செட்டில் இருக்கிற பாயிண்ட்டு தான் ஐசோலேட்டட் பாயிண்ட் செக் பண்ண முடியும். A belongs to A இப்படி தான் சொல்ல முடியும். ஆக்சுவலாக லிமிட் பாயிண்ட்டுக்கு அந்த ஹோல் ஸ்பேஸில் எடுக்கணும். ஐசோலேட்டட் பாயிண்ட்டுக்கு அந்த செட்டில் எடுத்தால் போதும். A belongs to A is said to be an isolated point of A if A is not limit point. அது ஆக்சுவலாக அந்த செட்டுக்குள்ளே இருந்து அது லிமிட் பாயிண்ட்டாக இல்லாமல் இருந்துச்சுன்னா அந்த 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 எலமெண்ட்டை வந்து நம்ம என்ன சொல்லுவோம், ஐசோலேட்டட் பாயிண்ட்னு சொல்லுவோம். ஓகேங்களா, நம்ம ஃபீல் பண்ணணுமா இல்லையா, வீட்டில் தான் இருக்கேன் எல்லோரும் இருக்கிறோம் ஆனால் தனியாக இருக்கிற மாதிரி ஃபீல் பண்ணுறோன்னு சொல்கிறோம்ல. ஸோ அந்த சென்ஸ் தான். ஓகே, இப்போ என்ன எல்லா பாயிண்ட்டும் லிமிட் பாயிண்ட்டாக இருக்குது, இருக்கிற எல்லா பாயிண்ட்டுமே லிமிட் பாயிண்ட்டு அப்படின்னு அர்த்தம். ஹென்ஸ் C has no isolated point. C has no isolated point. ஓகே, இப்போ ஐசோலேட்டட் பாயிண்ட்டே இல்லை. அப்போ அது டிஸ்க்ரீட் செட்டாக இருக்குமா. C is not a discrete set. discrete செட்னு அர்த்தம். ஒரு செட்டை எப்போ டிஸ்க்ரீட் செட்டுன்னு சொல்லுவோம், அதில் உள்ள ஒவ்வொரு பாயிண்ட்டும் ஐசோலேட்டட் பாயிண்ட்டாக இருந்தால் அந்த செட்டை வந்து டிஸ்க்ரீட் செட்டுன்னு சொல்லுவோம். இங்கே அது நடக்கல தானே. ஸோ அதனால் C இஸ் நாட் டிஸ்க்ரீட் செட்டு. டிஸ்க்ரீட் ஸ்பேஸ் கிடையாது, டிஸ்க்ரீட் செட்டு. ஓகேங்களா. ஓகே, நெக்ஸ்ட்டு என்னென்னா இப்போ நமக்கு என்ன தெரிஞ்சு போச்சுன்னா டெரைவேட்டிவ் செட் ஆஃப் C வந்து Cன்னு தெரிஞ்சு போச்சு.
இப்போ சி வந்து பெர்ஃபெக்ட் செட்டாக இருக்கான்னு பார்ப்போமா? ஓகே, இப்போ ஒரு செட்டு எப்போ பெர்ஃபெக்ட்னு சொல்லலாம்? ஒரு செட்டை எப்போ பெர்ஃபெக்ட் சொல்லலாம்? அதே மாதிரி வழக்கம் போல் let x, d be a metric space, let A be a subset of x, A be a subset of x, A is said to be perfect in E x if பெர்ஃபெக்ட்னு அர்த்தம் இந்த ஏழு இருக்கக்கூடிய ஒவ்வொரு பாயிண்ட்டும் லிமிட் பாயிண்ட்டாக இருக்கும். இஃப் எவ்ரி பாயிண்ட் இன் ஏ இஸ் ஆல்சோ எ லிமிட் பாயிண்ட் ஆஃப் ஏ. ஸோ இப்படி இருந்துச்சுன்னா அந்த செட்டை வந்து பெர்ஃபெக்ட் செட்டுன்னு சொல்லுவோம். ஸோ இங்கே அப்படி தானே இருக்குது நம்மகிட்ட. இதில் இருக்கிற ஒவ்வொரு பாயிண்ட்டும் நமக்கு என்னது லிமிட் பாயிண்ட்டாக இருக்குது. அதனால் C is perfect set. C is perfect set in 0,1 with respect to usual metric. ஓகேங்களா? ஸோ பெர்ஃபெக்ட் செட்டுன்னு சொல்லணும்னா ஒரு தியரம் ஞாபகம் வருது. ஆக்சுவலாக மெஷர் தியரியில் நாங்கள் படித்தோம். இப்போ நீங்களும் படிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். என்ன அந்த தியரம்னா, ஆக்சுவலாக இப்போ பெர்ஃபெக்ட் செட்டில் ஒரு ரிசல்ட் என்னென்னா, எனி நான் எம்டி ஃபைனைட் செட் cannot be perfect. ஏன்னா இப்போ ஃபைனைட் செட்டுக்குன்னு அது லிமிட் பாயிண்ட் இருக்காது தானே. ஸோ அதனால் இந்த ஒரு எம்டி செட்டை தவிர எந்த ஒரு ஃபைனைட் செட்டும் பெர்ஃபெக்ட் செட்டாக இருக்காது. ரைட். ஒரு தியரம் என்னென்னா, என்ன தியரம்? ஆக்சுவலாக நாங்கள் தியரம் படித்தோம், மெஷர் தியரியில் படித்தோம்னு நினைக்கிறேன். தியரம் எனி நான் எம்டி பெர்ஃபெக்ட் செட் is uncountable. ஸோ ஆல்ரெடி லாஸ்ட் கிளாஸ் நம்ம பார்த்துருக்கோம். கேண்டா செட் வந்து அன்கவுண்டபிள் செட் நம்ம ஆல்ரெடி சொல்லியிருக்கிறோம். ஓகேங்களா? ஓகே, ஸோ இதோட கிளாஸ் முடிச்சிடலாம். நெக்ஸ்ட்டு வந்து இது ரிலேட்டடாக கொஞ்சம் இது இருக்குது, அது நெக்ஸ்ட் கிளாஸ் பார்ப்போம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.